மனிதர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தனக்காக வாழ்பவர், இன்னொன்று பிறருக்காக வாழ்பவர். இந்த தனக்காக வாழ்பவரை உலகம் காலப்போக்கில் மறந்துடும். ஆனால் பிறருக்காக வாழ்பவரை இந்த உலகம் என்றைக்குமே மறக்காது. அவருக்கான தனி ஒரு இடத்தை கொடுத்து வைக்கும். இந்த மரத்தை எடுத்துக்கோங்க. அது தன்னோட நிழலை தானே அனுபவிக்கிறதும் இல்லை, தன்னோட பழங்களை தானே சாப்பிட்றதும் இல்லை. அது மனிதனுக்கும் கொடுத்து நன்மை பண்ணுது. மனிதனும் அதே மாதிரி தான் இருக்கணும். நன்மை பண்ணுறதுனா என்ன தெரியுமா? பசியும் வரவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி தரதும், துயரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறதும் நல்லது தான். அதே மாதிரி யாரையும் பழி சொல்லாமல் வாழ்கிறதும், மற்றவங்களை குறை சொல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தீமை செய்யாமல் இருக்க பார்க்கணும். அதுவும் நன்மைதான். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம பணக்காரனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மனிதனாக இருந்தாலே போதும். பணம் நம்மளை வசதியாக்கும், நல்ல ஒரு உயரமான இடத்துக்கு நம்ம அழைத்து செல்லும். ஆனால் இந்த அன்பும் அறமும் நம்ம இந்த மாதிரி பண்ணுற செயல்கள்னால நம்ம என்றைக்குமே மக்களோட மனதில் நிலையாக இருக்கலாம். நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும் இந்த சமுதாயத்தில். மனிதன் எவ்வளவு காலம் இந்த உலகில் வாழ்ந்தான்றது முக்கியமில்லை, அவன் வாழ்ந்த காலங்களில் எவ்வளவு நன்மைகள் செய்தான் அப்படின்றது தான் முக்கியம். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறருக்காக நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி கூட நம் வாழ்வை பிரகாசமாக்கும்.